மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தடுப்பணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பொழிந்து வருகிறது. இதனால் ஆங்காங்கே காற்றாட்டு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நகர்ப்புறத்திற்கு வரக்கூடிய மிக முக்கியமான இடமா இருக்கக்கூடிய ஆத்துப்பாலம் அருகே சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் சிறு தடுப்பணை என்பது நிரம்பி இருக்கிறது. இந்த தடுப்பணை நிரம்பி தற்பொழுது தண்ணீர் வழிந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. இந்த தடுப்பணையில் கடந்த சில தினங்களாக தண்ணீர் என்பது குறைவாகவே இருந்த நிலையில்தான் தற்பொழுது பொழிந்து வரக்கூடிய மழையின் காரணமாக தடுப்பணையில் நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த பகுதியில் பொதுவாக சிறுவர்கள், இளைஞர்கள் மீன்பிடிக்க செல்வது வழக்கமாக இருக்கிறது. எனவே இந்த தடுப்பணையில் தண்ணீர் என்பது நிரம்பி வழிந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திடீரென்று வெள்ளம் என்பது அதிக அளவில் ஏற்படும் என தெரிகிறது. எனவே பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், சிறுவர்கள் என யாரும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம், செல்ஃபி எடுக்க வேண்டாம், மீன் பிடிக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம் என அதிகாரிகள் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரையில் கடந்த சில நாட்களாகவே மழை விட்டு விட்டு பொழிந்து வந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக நேற்று இரவு முதலேயே மழை பகுதிகளில், அதாவது மேற்கு தொடர்ச்சியுடைய மலை பிரதேச பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிந்து வருகிறது. நகர பகுதியிலும் அவ்வப்போது விட்டு விட்டு மழை பொழிந்து வருகிறது. இதன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த சித்திரை சாவடி, நொய்யலாறு போன்ற பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இங்க இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கால்வாய் தடுப்பணையில் நீர்வரத்து என்பது அதிகரித்து தடுப்பணை நிரம்பி தற்பொழுது நீர் வழிந்தோடுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.